பொழுதின் பணிவான வணக்கங்களும் அன்பான நல்வாழ்த்துகளும். நம் வைகறை சங்கமத்தின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாம் 17ஆம் நாள் பொழிவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு உறவுகளே, நேற்றைய பொழிவாளர் திருமதியர் டாக்டர் திரிபுர சூடாமணி அவர்களிடம் ஓர் உன்னதமான வாழ்த்தினை பெற்றோம். என்ன அது? உயரிய வாழ்த்து. அது என்ன? அது ஆகா ஆகா, நம் அன்பு வைகறை சங்கமம் சூரியனும் சந்திரனும் உள்ளவரை வாழ்க எனும் பெரும் வாழ்த்து. அவருக்கு கோடி நன்றிகள். நாமும் வாழ்த்துவோமே. அந்த சூரியனும் சந்திரனும் உள்ளவரை நம் உலகு அனைத்திலும் உயர்வுற்று வாழிய என வாழ்த்துவோமே. இன்றைய பொழிவாளர் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் கொடுக்க வல்ல உயிர் கொடுக்க வல்ல ஓர் தமிழ் சுடர், தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், கவிஞர் திருமதியர் வி. ராகப்பிரியா அவர்கள். சூரியனிடம் எங்கான்றும் ஒளி இருக்கிறது. ஆனால் ஒளிமயமான சிந்தனை நம் அனைவரிடமும் எப்பொழுதும் இருக்கிறதா? இந்த ஆழமான கேள்விக்கு விடை தர விளைகிறார் இன்றைய பொழிவாளர் திருமதி வி. ராகப்பிரியா அவர்கள். இவர் கவிதையால் மரபு கவிதை முதல் புது கவிதை வரை, ஹைக்கூ முதல் நாட்டுப்புற பாடல்கள் வரை தமிழின் பல பரிமாணங்களில் தன் முத்திரையை பதித்த படைப்பாளர். புதுயுகம் தொலைக்காட்சியின் சவாலே சமாளி, ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் தமிழா தமிழா, நெதர்லாந்து தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கனடா தமிழ்மொழி பேரவை, திருக்குறள் மன்றங்கள், பல இலக்கிய மேடைகள் என எங்கெல்லாம் தமிழ் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இவரது நற்சிந்தனை ஒலித்திருக்கிறது. கவிமுரசு, இசைத்தன்றல் போன்ற விருதுகள் இவரது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் மட்டுமல்ல, அவை அனைத்தும் தமிழ் உலகம் இவருக்கு அளித்த மரியாதை. ஐயன் திருவள்ளுவர் தனது 466வது குறளில் கூறுகிறார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், தவறு செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் அதாலும் கெடும். எனவேதான் நம் மகாகவி பாரதியார் சொன்னார், எண்ணிய தெளிதல் வேண்டும், முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவும் வேண்டும் என்றார். ஆம், நம் எண்ணம் உயர்ந்தால் நம் அனைவரின் எதிர்காலமும் உயர்ந்தே அமையும். இன்று நாம் கேட்கப் போவது ஓர் உரையை மட்டுமல்ல, நம் சிந்தனை கதவுகளை திறக்கும் புதிய பாதை, புதிய பயணத்தை. தமிழின் மனம் வீச, சிந்தனையின் ஒளி பரவ, மனித மனங்களில் புதிய விடியல் மலர,
மதிப்பிற்குரிய திருமதி வி ராகப்பிரியா அவர்களை நம் வைகரை சங்கமத்தின் சார்பாக அன்போடும் பெருமையோடும் நம் அனைவரின் கரவொலியோடு வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா, இதோ தளம் தங்களிடம். உங்கள் இன்சொற்கள் எங்கள் மனங்களில் விடியலை விதைக்கட்டும். நன்றி, வணக்கம். வைகரை சங்கமத்தின் தலைவர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும், மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அன்பு சொந்தங்கள், நல்ல இதயங்கள் அத்துணை பேருக்கும் வரவேற்புரை நல்கிய ஆசான் அவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை வணக்கத்தையும், பலரது வாழ்வுக்கு விடியலாய் இயங்கிக் கொண்டிருக்கும் வைகரை சங்கமத்திற்கும் என் வாழ்த்துக்களையும் வடிவான வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு, சிந்தாமணியே செங்கை செருவலையே தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே, சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தை எகுபதியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் செறிந்த இளங்கண்ணி, நந்தா கதிரொலியே நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவோமே என்று தாயையும் தமிழ் தாயையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். பொழுது புலருது, மக்கள் மனம் இருளுது. ஒரு சிந்திக்கத்தக்க தலைப்பு எனக்கு தோன்றியது. ஐயா அவர்கள் கேட்ட உடனே சரி பேசலாம், ஒரு வித்தியாசமான தலைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆதவன் உதிப்பதால் மட்டுமே நம்ம அனைவருக்கும் விடியல் வந்து விடுவதில்லை. ஆதவன் உதிப்பதால் மட்டுமே நம்ம அனைவருக்கும் விடியல் வந்து விடுவதில்லை. அவரவர் உள்ளத்தில் அன்பு, அறிவு, ஒழுக்கம் உதிக்கும் போதுதான் உண்மையான விடியல் பிறக்கிறது. இன்னைக்கு அன்பு, அறிவு, ஒழுக்கம் பள்ளி மாணவர்கள்ட்டே நம்மளால எதிர்பார்க்க முடியல. அப்படி ஒரு சிந்தனையில இந்த உதித்தது எனக்கு. அறிவியலை பயன்படுத்தி ஆகாசம் தொடும் நாம், அறிவியலை பயன்படுத்தி ஆகாசம் வரை தொடும் நாம், ஆன்றோர்களின் வாய்ச்சொல்லை பயன்படுத்தி அன்பால் அனைவரின் உள்ளம் தொட்டால் என்ன? ஆன்றோர்களின் வாய்ச்சொல்லை பயன்படுத்தி அன்பால் அனைவரின் உள்ளம் தொட்டால் என்ன? கைகளில் மிளிரும் கைபேசியால் கண்கள் மட்டுமா மங்குது, மக்களின் மனமும் அல்லவா மங்குது. கைகளில் மிளிரும் கைபேசியால் கண்கள் மட்டுமா மங்குது, மக்களின் மனமும் அல்லவா மங்குது. உறவுகளை பெருக்கி நல்ல உள்ளங்களை சம்பாதித்த பூட்டனும் இல்லை, அவன் பூட்டாமலே திறந்து வைத்த வீடுகளும் இன்று இல்லையே. உறவுகளை பெருக்கி நல்ல உள்ளங்களை சம்பாதித்த பூட்டனும் இல்லை, அவன் பூட்டாமலே திறந்து வைத்த வீடுகளும் இன்று இல்லை. அகலாத அணகாத தீக்காய்வார் போல அப்படின்னு எப்படி நெருப்பு கிட்ட ரொம்பவும் அருகில போயிடாம ரொம்பவும் தூரத்துல நிக்காம எப்படி குளிர்காயுமோ, அது போல ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட பழகணும் அப்படின்ற நிலை மாறி இன்னைக்கு நம்ம அவங்கிட்ட பார்த்து தீய பார்த்து பயப்படுற மாதிரி மாணவனை பார்த்து பயந்து நம்ம வாழ்க்கை சூழலை நடத்திட்டு போற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே. அப்ப நம்மளுடைய பவனந்தியார் அவர்கள் சொன்ன கூற்றெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அதே போல பேருந்து பயணத்தில் இருவர் அமரும் இடத்தை, பேருந்து பயணத்தில் இருவர் அமரும் இடத்தை ஒருவரே ஆக்கிரமித்துக் கொண்டு அழு குழந்தையுடன் வந்த பெண் அமர இடமின்றி தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு செல்பேசியில் பல்லை காட்டிக் கொண்டிருக்கும் மானுடர் வாழ்வில் வைகரை மலர்ந்து விட்டதா? பேருந்து பயணத்தில் இருவர் அமரும் இடத்தை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டு அழு குழந்தையுடன் வந்த பெண் அமர இடமின்றி தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு செல்பேசியில் பல்லை காட்டிக் கொண்டிருக்கும் மானுடர் வாழ்வில் வைகரை மலர்ந்து விட்டதா? கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால்தான் கூட்டம் இருக்குன்னு சொன்னாரு நம்ம கண்ணதாசன் ஐயா அவர்கள். அது போல இன்னைக்கு நம்ம கையிலையும் பையிலையும் பணம் இருந்தாதான் நம்மளை சுத்தி 4 உறவுகளே இருக்கும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால பணத்தை தேடி நாம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில உறவுகளுக்காக நம்மளால நேரத்தையும் செலவிட முடியறது இல்லை. மனம் இருந்தால்தானே 4 பேர் மதிக்கிறாங்க, பணம் இருந்தாதானே 4 பேர் மதிக்கிறாங்க. குணமெல்லாம் எங்க போச்சு? எல்லாமே குப்பைக்கு போயிடுச்சு. அது ஒரு வேதனை. அதனால இந்த வைகரை
ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வைகறையா இருக்குதா அப்படின்னாக்கா இல்ல. ஏன்னா பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான வைகறை, ஏழைகளுக்கு ஒரு மாதிரியான வைகறை, இப்படி விடியல்லையே வந்து பலவிதமான விடியல் இருக்கின்றது. சரி, தேவைக்கு ஓடுபவன் தேய்கிறான், தேவைக்கு ஓடுபவன் தேய்கிறான், பிறரை தேவைக்கு பயன்படுத்தும் திமிங்கலமோ தினம் ஏடிஎம் கார்டை தேய்க்கிறான். தேவைக்கு ஓடுபவன் தேய்கிறான், பிறரை தேவைக்கு பயன்படுத்தும் திமிங்கலமோ தினம் ஏடிஎம் கார்டை தேய்க்கிறான். இப்படி முதலாளித்துவ நாட்டுல ஏழைகளுடைய நிலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு மக்களையும் நம்ம வந்து நோக்கி பார்க்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்ம இதயத்துல உதிக்கணும். அப்போ இந்த வைகறை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பயனுள்ளதா இருக்குதா? அந்த வைகறையில எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? பாரதியார் சொன்னது போல, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார். அப்போ எல்லாருக்கும் உணவு கிடைக்குதா? அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா? அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு இந்த விடியலை நோக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல தாய்மை, தாய்மை அப்படிங்கிறது அப்பா அந்த சொல்லுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த தாய்மை அப்படிங்கிறதே ஒரு கவிதான். பாருங்க, கருணைக்கு தான் கருமை பூசிவிட்டோம், கருணை என்ற சொல்லுக்குத்தான் கருமை பூசிவிட்டோம் என்றால் தாய்மைக்குமா இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நாட்டுல. அப்படியே அழகான ஒரு தாய்மை குணம் வந்து இன்னைக்கு எப்படி வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை தாயே வந்து படுத்தக்கூடிய சூழல், தாயே வந்து அந்த குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய சூழல், இதெல்லாமே வந்து நம்ம பாக்குறோம். எல்லாமே நம்ம யோசிக்கணும். அப்ப மக்கள் எப்படி அவங்கள நல்ல வழிப்படுத்துறது? சமூகங்கள்ல, சமூக ஊடகத்துல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. இதோ இன்னைக்கு நம்ம ஊடகத்துல நம்ம இதுவரைக்கும் ஒருவர் யாருமே சந்திச்சது இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒரு நட்புறவோட நல்ல விஷயங்களை 4 விஷயங்களை பேசுறோம். ஆனா இன்னைக்கு சமூக ஊடகத்துல மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அதுல உள்ள நல்லது அல்லாத விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. நல்லனவற்றை எடுத்துக்காம நல்லன அல்லாதவற்றை எடுத்துக்கிறாங்க. எனக்கு இதுல ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் இன்னும் இருக்கக்கூடிய நம்ம இணையத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் இணையத்துல நம்ம சமூக ஊடகங்கள்ல பயணிச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ பெண்கள் வந்து ரொம்ப அழகா பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய முன்னேற்றத்துக்காக இணையத்துல சமூக ஊடகத்துல எத்தனையோ பெண்கள் பயணிச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லா பெண்களையுமே சரிசமமா பார்த்துக்கிட்டு சரிசமமா சில பேர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. அதெல்லாம் வீட்டுல உள்ளவங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா என்ன நினைப்பாங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அந்த சமூக ஊடகத்துல எத்தனையோ, அதாவது 90 விழுக்காடு உள்ள சகோதரர்கள் வந்து ரொம்ப நம்மளை வந்து சகோதரி நல்லா பண்ணுங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கருத்து பதிவிட்டா கூட அதை வரவேற்கிறாங்க. அதுல உள்ள தீமையை வந்துட்டு நம்ம ஒருவேளை தவறா இருந்தா கூட அதை வந்து சுட்டி காட்டலாம், அதுலயும் தவறு இல்லை. ஆனா அதுக்குன்னே சிலர் வந்து இருப்பாங்க போல, சில தவறான பதிவுகள் எல்லாம் வந்துட்டு பதிவிடுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது பெண்களுக்கு இன்னும் வாழ்க்கை விடியல் முழுமையா கிடைச்சிருச்சா அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்குது. ஆண்களும் பயணிக்கிறாங்க, பெண்களும் பயணிக்கிறோம். நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு 4 விஷயத்த நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கொண்டு போறோமே தவிர, மற்றபடி வந்து எல்லாரும் போல நம்ம வந்து சமூக ஊடகத்துல வந்து எதுவும் பயணிக்கிறது இல்லைங்க. ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு போவோம். நம்ம 4 விஷயம் ஏதோ இன்னைக்கு நீங்க பேசுறேன் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ஊடகத்துல போட்டு அந்த வைகறை சங்கமும் நான் ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு சங்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இப்படி நல்ல விஷயங்களை பண்றோம். அதுல எவ்வளவு வந்து தேவையற்ற, அதாவது நம்மளை வந்து முன்னேற்றத்தை தடை செய்யற மாதிரி வார்த்தைகள் இருந்தா கூட நம்ம அதை வந்துட்டு கடந்து வந்துடலாம். ஏன்னா நம்ம அந்த வயசெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனா சிலர் பதிவிடுகின்ற பதிவுனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வந்து திரும்பவும் பயணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஆனாலும் இந்த வயசுக்கு மேல நம்ம பயந்து என்ன செய்ய போறோம்? தைரியமா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் கடந்து போயிட்டு இருக்கோம். அதனால பெண்களுக்கு இன்னும் முழுமையான விடுதலை இருக்குதா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம். சரிங்க. அதே போல தாய்மையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த தாய்மையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த சமூக ஊடகம் தான். நிச்சயமா தாய்மையை பத்தி ஒரு அழகான ஒரு சிறுகதை ஒண்ணு படிச்சேங்க. ஒரு பையன் வந்து என்ன செய்யறான்னா,
ஒரு ஒரு பெண்ணுடைய காதல்ல சிக்கிக் கொள்ளுறான். அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவனை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பெண் வந்து முழுமையான நம்பிக்கையோ முழுமையான காதலோ இந்த பையன் மேல வைக்கல. சரி, ஒரு நாள் கேட்கிறா, நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புறேன், நீ என்ன விரும்புறியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு கேக்குறா. நீ என்ன இப்படி சொல்லிட்ட, எனக்கு உலகமே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ வந்து உங்க அம்மாவை தான் நீங்க அதிகமா நேசிக்கிற அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவங்க வந்து ஒரு விதவை தாய், அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான், அந்த மகன் தான் இவன். உடனே அதனால தாய் மீது அவனுக்கும் பற்று இருக்குது. தாய்க்கு சொல்லவே வேணாம் இல்லைங்களா, உலகமே அந்த மகன் தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு திரும்பவும் கேட்கிறா, இல்ல உங்க அம்மா தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்றான். அப்படின்னா நீ எனக்கு வந்துட்டு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் எப்படி நிரூபிக்கணும், நீ சொல்லு அப்படின்னு சொல்றா. நீ வந்து உன்னோட தாயை வந்து கொன்னு அவளோட இருதயத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒரு கணம் அவனுக்கு யோசிக்கிறான். ஐயோ, எப்படி நம்ம தாயை கொண்டு நம்ம அவளுடைய இருதயத்தை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நீ எடுத்துட்டு வந்தாதான் நான் வந்து என்ன செய்வேன், உன் கூட பேசுவேன், உன் கூட பழகுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு தாயா அந்த காதலா அந்த பெண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய மோகத்துல ரொம்பவே சிக்கி இருக்கிறான் அந்த பையன். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு போறான், போய் வந்து அந்த தாயை வந்து கொன்னுறான். கொலை பண்ணிட்டு அப்படியே அவளுடைய மார்பகங்களை கிழித்து உள்ளே இருந்து அப்படியே அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வரான். ஓடி வந்து மாடியில தான் அந்த பெண் இருக்கிறா. அப்படியே அந்த படிக்கட்டுல அப்படி ஏறுறான். ஏறும் பொழுது அப்படியே அந்த கையில வச்சிருக்கிற இதயமானது அப்படியே கீழே போய் விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அந்த இதயம் சொன்னுச்சா, அப்பா பார்த்து போக கூடாதப்பா, கால் அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த இதயம் கேட்டுச்சான். எப்படி இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான தாய்மை, தனக்கு எவ்வளவு கேடு செஞ்சாலும், தனக்கு எவ்வளவு துன்பம் செஞ்சாலும் என்னைக்குமே பற்று மாறாத தாய்மை கூட இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ இன்னும் மக்களுக்கு விடியல் நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. இப்படி வந்து சமூக ஊடகங்கள்ல நம்ம பல செய்திகளை பார்த்து மனசு நொந்து போய், அப்பப்பா மக்களுக்கு இன்னும் சரியான விடியல் கிடைக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இப்படி விடியலின் நிலையை வந்து நம்ம விடிய விடிய பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயம் இருக்குது. அதே போல தாய்மையை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, புறநானூற்றுல காவல் பெண்கள் சொல்லியிருப்பாங்க, ஈன்ற வயிறு இது, அதாவது புலித்தங்கி போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீரத்தாய்கள்லாம் இருந்து தன்னுடைய பிள்ளைய வந்து போர்க்களத்துக்கு அனுப்பி அழகு பார்த்த நிலைகள் போக, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருந்து அந்த செல்போனை பிடுங்கி வைக்க நம்மளால முடியல அப்படிங்கிறதும் ஒரு வகையான வேதனை அளிக்கக்கூடியதா இருக்குதுங்க. ஏன்னா அந்த செல்போனை போய் நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து பறிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நாம அவங்களோட சுதந்திரத்தையே ஒட்டுமொத்தமா பறிச்ச மாதிரி பிள்ளைகளுடைய மனநிலை இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த சுதந்திரம் அவங்களுக்கு நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆனா சின்ன குழந்தைங்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு உணவை வந்து, ஐயோ என் குழந்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம சாப்பிட மாட்டான். அதை வாங்கி ருசி காமிச்சது யாரு அப்படின்னாக்கா நம்ம தான், இல்லைங்களா? அவனுக்கு முதல்ல அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறத வாங்கி நம்ம ருசி காமிக்கிறதே நாம தான். காமிச்ச பிறகு அவன் வந்து அதை தான் கேட்கிறான் அப்படின்னு சொல்றது, அது குழந்தையினுடைய தவறா இல்ல நம்ம பெற்றோருடைய தவறா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே போல வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த நொறுக்கு தீனிகள், அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டுல செய்து கொடுக்குற பலகாரங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமா வளர்ந்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இல்லை. எல்லாமே கடைகள்ல வாங்கி பேக்கேஜ்ல சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாத நிலை ஏற்பட்டதுக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சமூக வலைத்தளங்கள் தான். நமக்கு தெரியாத ஏராளமான விஷயங்கள், இந்த ஒரு செல்போனை நம்ம குழந்தைங்க கையில கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைங்க நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு இருக்கிறாங்க.
மாணவர்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், முழுக்க முழுக்க இந்த செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அவங்கள்ட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கு. நம்ம திறமைகளை, அவனுடைய திறமைகளை அடையாளம் கண்டு நம்ம சொன்னா கூட அவனை வந்து ஒரு விஷயம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அதுல இருந்து அவனால மீண்டு வெளியில வந்து இந்த திறமைகளை வளர்த்துக்கவே முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சில மாணவர்கள் தான் ஏதோ ஒரு அழகான குடும்ப சூழல்ல இருந்து அப்படி வந்து ஒரு தன்னுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு மேல வராங்களே தவிர, பெரும்பாலான பிள்ளைகளை வந்து அவர்களுடைய மூளைகளை மழுங்க செய்திருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருக்குது. இதுல எங்கெங்க இருக்குது விடியல்? அதாவது வாழ்க்கை வந்து இயற்கை சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்ல. உணவா இருக்கட்டும், உடைகளா இருக்கட்டும், எல்லாமே. அதாவது அழகாக வந்து நம்ம பெண்கள் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய சூழலை விட கொஞ்சம் கட்டுப்பாடை தளர்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமூகத்துல வரவேற்பு அதிகமா இருக்கு. இது வருத்தத்தோட தான் நான் பதிவு செய்யறேன். வரவேற்பு அதிகமா இருக்குது. ஆனா நல்ல பெண்களை அசிங்கப்படுத்த ஆண்கள் வந்துட்டு தயங்குவதே இல்லை. இப்படிலாம் ஒரு சூழல்ல வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏழைகளோட வாழ்க்கை இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. சோ அப்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாகணும். இப்படி எத்தனையோ செய்திகள் வந்து விடியலை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாம வந்துட்டு ஒவ்வொரு விடியலையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா கண்டிப்பா கொண்டுட்டு போறோம். மகிழ்ச்சிகரமா தான் நம்ம வாழ்க்கையை கடந்து ஆகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அதே சமயத்துல சமுதாயத்துல மாற வேண்டிய விடியல் கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஞ்சு பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, எவ்வளவோ வந்துட்டு அந்த பெண் பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சோ இதுல இருந்தெல்லாம் மக்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். பெண் பிள்ளைகள் வந்து தைரியமா போகணும். அதாவது மகாத்மா காந்திஜி சொன்னது போல ரொம்ப தங்கங்களா அலங்கரிச்சுக்கிட்டு நம்ம பெண்கள் வந்து ரோட்ல நடந்து போகும்போதுதான் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது நமக்கு தேவையில்லை. சாதாரணமா ஒரு வெளியில இருந்து பயணம் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கும்போது, இப்ப நம்ம இந்த வயசுலயே நம்ம பேருந்துல பயணம் செய்யும் போது நமக்கு ஒரு மன நிறைவோட நம்ம வர முடியல. இந்த வயதுலயுமே நமக்கு ஒரு பயம் உணர்வு ஏற்படுது. அப்படி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த காலகட்டத்துல நமக்கு வைகறை கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு தெருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த தெருவுல ஒரு 100 வீடு இருக்கு அப்படின்னாக்கா, அந்த 100 வீட்லயும் ஒவ்வொரு மாதிரியான விடியலை சந்திக்கிறாங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகனை இழந்த சூழல்ல இருப்பாங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழல்ல இருக்காங்க. ஒரு வீட்டுல உள்ளவங்க சாப்பாட்டுக்கும் அதிகமான ஏராளமான வந்து பொண்ணும் பொருளும் வச்சிருப்பாங்க. கொடை கொடுப்பது என்பதே இன்றைக்கு மறைஞ்சு போச்சு. கொடை கொடுக்கணும், ஒரு இரக்கமா நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணுங்கிற அந்த இரக்க குணமுமே இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி புதுப்பிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர வேண்டும் என்று கூறி, மனம் விழித்தால் உலகம் விழித்திடும், அன்பு உதித்தால் தான் மனிதம் வளரும், அறிவோடு கூடிய கருணை மட்டுமே என்றென்றும் நிலைக்கும் என்று கூறி, இந்த வைகறை சங்கமத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா ஆகா, என்ன பொழிவு இது! இது சமூகத்தில் நிலவும் சூழலில் ஏற்பட்ட வேதனை மட்டும்தானா? இந்த பெரிய கேள்வியை கேட்டோன்னா, இல்லை இல்லை, அக்கறை, ஆதங்கம் அதோடு சேர்ந்ததுதான். வெறும் குற்றம் சுமத்தணுங்கிறது இல்லை, மட்டும் இல்லை. ஆகா, நன்றாக இருக்க வேண்டுமே என்ற அக்கறையில் ஒரு பெரிய முழக்கத்தை முழங்கி சென்றிருக்கிறார் அன்பு சகோதரர் அவர்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் பணிவான அன்பான நன்றிகளை காணிக்கையாக்குவோம். இன்று நமது இணையத்தில் இணைந்தவர்களில் பிறந்த நாள், சுகநாள் எவை இருப்பின் அவர்களுக்கும், இந்த நொடியில் உலகின் எங்கோ பிறக்கின்ற அந்த நம் குழந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளை வேண்டி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பின்னூட்டத்திற்கு செல்லுகிறோம். பின்னூட்டமிடுபவர்கள் காலத்தை கருதி நாம் ஐவரென நிர்ணயித்தாலும் அனைவரும் நமது யூடியூப் இணையத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு அது காலமாய்
அங்கு நின்று நிலவ ஒத்துழைக்க அன்போடு வேண்டிக்கொண்டு இன்று சார் சாருக்கு சிக்னல் வீக்கா இருக்கு நினைக்கிறேன். ஐயா யாரு முதலில் பின்னூட்டமுட கை உயர்த்தியவர்கள்? எனது இதில் ஒரு சிறிய இது இருக்கு. லோகநாதன் ஐயா அவர்கள். லோகநாதன் ஐயா, உங்கள் பின்னூட்டம் இடலாம். அனைவருக்கும் இனிய இது வைகை சங்கம காலை வணக்கம். ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. எப்படின்னா இந்த 16 நாளும் வைகை சங்கமம் பத்தி, விடுதல் பத்தி ரொம்ப அழகான கருத்துக்களை எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய பொழிவாளர் நம்ம ராகப்பிரியா மேடம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே மைனஸ்ல பார்த்துருக்காங்க. இந்த உலகத்தை மைனஸ்ல பார்த்துருக்காங்க. இதுவும் ஒரு அருமையான கருத்துக்கள். உண்மையிலே இது மாதிரி இந்த 16 நாளும் யாருமே சொல்லலை. எல்லாம் வெளியில பத்தி ரொம்ப மகிழ்வாகவும், நம்ம காலையில எப்படி இருக்கணும்னோ, நம்ம காலை எழுந்தவுடன் என்னென்ன கடமைகள் செய்யணும், நான் என்னென்ன கடமை செய்தேன் அப்படின்றத பத்தி அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னாங்க. ஆனா மேடம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான போக்குல தங்களுடைய எண்ணத்தை கூறினார்கள். ரொம்ப அருமையா இருக்கு எல்லாமே. ஒரு ஒரு காதலன் ஒரு காதலி அவள் தாயினுடைய இதயத்தை கேட்கிறாள். அந்த இதயம் வந்து என்ன சொல்லுது, மகனே நீ பார்த்து விழுந்துடாத அப்படின்னு அந்த இதயம் சொல்லும்போது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். தாய்மையை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு மனதிலும், எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு உள்ள வருத்தங்களை அவங்க தெளிவுபடுத்தி கண்ணாடி போல் காமித்தார்கள். நம்ம தினம் தினம் வருத்தப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளை பத்தியும், நம்ம பேரன் பேத்திகளை பத்தியும், இந்த சமுதாய பத்தியும் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இல்லை. சில நேரங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். என்ன இப்படி தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறார்களே என்றது காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அது எழுத முடியல, அவ்வளோ வேகமா இருக்கு. கவிதை நடையில சொன்னாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு கூட எனக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. கூட நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமை ஐயா. நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நம் குழந்தைகள் அனைவரும், உலகில் உள்ள எல்லா குழந்தைகளும் நல்ல பிள்ளைகளா மலருங்கள் என்ற அருமையான இதை கொடுத்திருக்காரு. அவரை தொடர்ந்து பிரதிபலன் எதிர்பாரா உழைப்பாளி ஐயா அவர்கள், பிரிதிவிராஜன் அவர்கள் பின்னூட்டமிட அழைக்கிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா சற்றே வித்தியாசமான செஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கும் ஒரு பெண் வந்து கதறிட்டு போன மாதிரி நான் அதை ஃபீல் பண்றேன். ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த சமுதாயத்துல வந்து வாழக்கூடிய ஆண்கள் எல்லாரும் வெக்கி தலை குனியணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஒரு 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 பச்சிலம் குழந்தை வந்து சீரழிக்கப்படுது, ஒரு வயதான பாட்டியும் சீரழிக்கப்படுகிறார்கள். அந்த அந்த ஊர்ல ஆம்பளே இல்லையா, அந்த சொசைட்டில ஆம்பளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆண் அப்படின்னா பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது வந்து ஒரு பெண் வந்து சொல்றது மாதிரி நான் வந்து எது எதிர்பார்க்கல. நீங்க ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து குமரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங் இருக்கு. சகோதரி ரொம்ப அருமையா எடுத்து வச்சாங்க. பொது தளத்துல நீங்க பயணிக்கும் போது உங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு வழி இல்லாம நீங்க முன்னேறிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை தடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு உங்க குடும்பத்தை பத்தி பேசணும், இல்லைன்னா உங்களை பத்தி உங்களுடைய ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சு நம்ம பேசணும். அது கூட தமிழ்ல வந்து நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா தவறாதான் போடுது. அப்படிதான் வந்து தாக்குவாங்க. முதல்ல தாக்குதல் நடக்குது அப்படின்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க கரெக்டான பாத்துல போயிட்டு இருக்கீங்க, உங்க வளர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு, உங்களை பார்த்து வயிறு எறிகிறாங்கன்னா அர்த்தம். இது விவேகானந்தர் நான் சொன்ன கருத்து இல்ல, விவேகானந்தர் சொன்ன கருத்து. முதல்ல உங்களை எதிர்ப்பாங்க, அப்புறம் உங்களை பயங்கரமா தாக்குவாங்க.
அப்புறம் அப்படி இப்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி வரும். வெற்றி வரும்போது எல்லாரும் உங்க பின்னாடி வந்து நிற்பாங்க. நீங்க எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கோங்க. ஒரு தலைவன் உள்ள வர்றான்னா இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவனுடைய வாழ்க்கை பத்தி ஃபேமிலி பத்தி எல்லாத்தையும் எடுத்து உள்ள விட்டு பார்ப்பாங்க. எதுவுமே ஆகல மேல வந்துட்டான்னா நான் அன்னைக்கே சொன்னேன் இவர்தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு பின்னாடி நிற்பாங்க. இது சமுதாயத்தின் ரொம்ப யதார்த்தமான சகோதரி. அதனால யதார்த்தமான விஷயம் சகோதரி. அது பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பண்ணுங்க. அது தமிழுக்காக, நாட்டு மக்கள் நலனுக்காக, இந்த சமுதாயத்தின் நலனுக்காக நீங்க பண்ணும்போது நீங்க வந்து ஒரு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு பாரதியா தான் இருக்கணும். பாரதிக்கும் கடைசி வரைக்கும் கெட்ட பேர் தான். இன்னைக்கு வரைக்கும் பாரதியை போட்டுறதுக்கு மனம் மறுக்குது. காரணம் என்னன்னா அவருடைய ஜாதியை எடுத்து வச்சுட்டு உட்காந்து எங்க போய் ஜாதி எடுத்து வர்றாங்கன்னு தெரியல. ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறை கைதிகள்ல இஸ்லாமிய கைதியும் கொண்டு வந்திருக்காங்க. மதத்தை எங்க கொண்டு போய் பூத்துறாங்க பாருங்க. இது மக்களுடைய மனம் இதுதான். அதனால நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறதும் நம்மள இது பண்றதும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தயவு செய்து அது காதுல வாங்கிக்காதீங்க. லோகநாதன் ஐயா ரொம்ப சிறப்பா வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ஷார்ட்டா கொடுக்கணுங்கிறக்காண்டி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பின்னு சொல்லிட்டு அதுல சில வார்த்தைகளை கூட கட் பண்ணி கூட எடுத்துட்டு போனாங்க டைம் கருதி. ரொம்ப சிறப்பு, ரொம்ப கரெக்டான ஃபீட்பேக் இருந்து அந்த பாட்டு தான் இருக்கு. அதனால நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து போராடுங்க, தொடர்ந்து நீங்க மேல வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காக 90% ஆண்கள் பின்னாடி இருப்பாங்க. அந்த 10% கல்சடைகளை விட்டுருங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப அருமையான செஷன் ஐயா. தேங்க்யூ சோ மச். ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களை இன்று எதிர்ப்பவர்கள் நீங்கள் உயர்ந்த பின் வாழ்த்துகின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே தயங்காது முன்னேறுங்கள்னு பெரிய தத்துவத்தை ஐயா அவர்கள் அன்பாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்தது ஜானகி பொன்னன், நமது சகோதரியர் ஜானகி பொன்னன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி. நமது வைகறை அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். தினம் 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 அருமை அருமை. ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய கருத்துக்கள். பொழுது புலர்ந்தது, ஆதவன் உதிப்பதால் மட்டுமே விடியல் வருவதில்லை. நம்முள் அன்பு, பண்பு, ஒழுக்கம், அவரது சொற்கள் மிக அருமை. ராகப்பிரியா என்றால் அவருடைய ராகங்கள் மிக அருமை. நெருப்பிடம் குளிர் காய்வது போல் இல்லாமல் மாணவர்களை பார்த்து பயப்படுவதும், பேருந்து பயணத்தில் 2 பேர் அமர்ந்து கொண்டு அந்த பெண் பிள்ளையோடு வருபவருக்கு இடம் கொடுக்காமல், நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன், ஏன்னா முழுசா சொன்னா நேரம் போயிடும். தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் தாய்மையை பற்றி அவர் சொன்ன போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. பேச்சுக்கள் தவறாக பதிவிடப்படுகிறது. உலகமே உன் மகன் தான். இந்த கதை உண்மையாக இருக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. மற்றும் அவங்க வந்து நாட்டுப்பற்று பத்தி, அந்த வீரர்கள் பத்தி சொல்லும் போது, பார்க்காத எவ்வளோ வீரர்கள் இருக்கும்போது நம்மொன்னு இருக்கும் மேஜர் அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவங்க எல்லாம் பிள்ளைங்க அவங்களும் போருக்கு போறாங்க. அவங்க பிள்ளைங்களை அனுப்பிட்டோம். அவங்க மனசுக்குள்ள படுற வேதனை, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும்னு அவங்க படுற வேதனைகளும் சிறப்பாக இருக்கு. அதெல்லாம் பேசும்போது மேஜர் அவர்களைத்தான் முன் உள்ளவரை போற்ற வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. பெண்ணுக்காக பெண் தான் பேச வேண்டும். பாரதியாரே வந்து குரல் கொடுத்தது போல் இருக்கின்றது என்று நான் சொல்ல நினைத்ததை எல்லாம் பிருதி ராஜ் சொல்லிவிட்டார். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி அன்பு சகோதரர் அவர்களே. தாய்மை என்பது ஓர் சொல்தான், ஆனால் அது ஒரு பெரும் காவியம், பெரும் கவிதை. அந்த தாய்மைன்னு ஒரு சொல்லே பெரும் காவியம், கவிதை. ஆனால் இன்று தன்மகவை தானே, அதுக்கு மேல சொல்ல வேணாம், அதை விட்டுருவோம் என்று வேதனையோடு சொன்னதை இங்கு தாய்மையை பெருமைப்படுத்தியும் கூறினார்கள். அடுத்தது ஒன்று கூறினார்கள் பாருங்கள், நமது மேஜர் ஐயா அவர்கள். இராணுவ பணி என்பது பணி அல்ல, அது பணியே இல்லை, தியாகம். இராணுவத்தில் தியாகங்கள் புரிகிறார்கள், வேலை செய்யல, அங்க போய் வேலையே செய்யல, தியாகங்கள் புரிகிறார்கள் என்று மிகப்பெரிய இதை சொன்னார்கள். நமது சகோதரியை தொடர்ந்து அடுத்த சகோதரி நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வைகறை சங்கம உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராகப்பிரியா அம்மாவோட கருத்துக்கள் அத்தனையும் அருமை. அதாவது எல்லாரும் விடிஞ்சுகிட்டு இருக்குது, உலகம் வந்து எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தினாங்க. அம்மா வந்து விடியலை நோக்கி நாம இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோங்கிறத புரட்சிகரமான ஒரு கருத்துக்களோட வெளிப்படுத்தினாங்க. இன்னும் விடியாத வைகறைகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறத போராடின ஒரு புரட்சி பாரதியாரை பார்க்க முடிஞ்சுது.
சமூகத்துல நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தூத்துவோர் தூத்தட்டும், எப்படியும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வரோம்னா அந்த அமுக்க அத்தனை பேர் நிப்பாங்கதான். ஆனாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்காம ஒரு தைரியமான பாரதியா நீங்க வரணும். இன்னொன்னு, எந்த ஒரு கருத்துக்களை நம்ம முன் வச்சாலும் அதுக்கு இடைமறிக்க நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. அந்த விடியலை நோக்கி நீங்க போராடணும்னு நினைக்கிறத ஒரு கருத்துக்கள் நீங்க சொன்னது தாய்மையை பத்தியா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன கதைகளும் கருத்துக்களும் உண்மையிலே இந்த சமுதாயத்துல நடக்கின்ற அவலங்கள் தான். இருந்தாலும் அது அத்தனையும் விடைபெறும் என்பது நம் மனதில் உதித்து கொண்டே இருக்கட்டும். எண்ணங்களை விதைப்போம், நல்ல எண்ணங்களை விதைப்போம். கண்டிப்பாக இந்த சமுதாயம் மாறும் என்ற மாற்றத்தோடு வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. நன்றி வாழ்த்துக்கள் நன்றி அம்மா, அம்மா. எக்ஸலண்ட், தேங்க்யூ. நன்றி நன்றி அம்மா. நல்ல எண்ணங்களை விதைப்போம், அவை மரமாக வளர்ந்தாலும் நல்லவையாகவே மலரும் கனியும் கொடுக்கும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை கூறி சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பின்னூட்டமிட நவரத்தின நிறுவனத்தின் நாயகர் ஐயா, நமது அன்பு சகோதரர் ஐயா ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். ராகப்பிரியா அவர்கள் பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதல் படுத்துற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்ப சமீபத்துல நான் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனைகள்ல என்னுடைய மைத்துனருக்காகவும் என்னுடைய சிறிய மாமனாருக்காகவும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த நேரத்துல பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய செவிலியர்கள் அனைவருமே பெண்கள் தான். மேல் நர்சிங்ன்றது அது நர்சிங் அப்படின்ற துறை பெண்களுக்காகவே ஏற்படுத்தின மாதிரி இருந்து அவர்கள் எவ்வளவுதான் அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அங்க பார்த்தா அவங்களோட ஆளுமை அவ்வளவு தெரியாது. அது ராகப்பிரியா சொன்ன மாதிரி நிறைய தடங்கல்கள், எதிர்ப்புகள், தாக்குதல்கள் வரும்பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய பெண்களை அதுல சில அந்த செவிலியர்கள்லயே ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் நடந்து வரும்பொழுது பார்த்தா அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைய நான் நிறைய பார்த்தேன். அதாவது எவ்வளவு தாக்குதல்கள் நடந்தாலும் மனித குலத்துக்கு அவங்க செய்யக்கூடிய சேவையை நம்மளால அது எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா நான் 15 நாட்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப பார்க்கும்பொழுது அவர்களுடைய சேவை அதான் அவங்களுக்கு எவ்வளவு தடவை வேணா அவங்க காலில் விழுந்து வணங்கலாம், அவ்வளவு சிறப்பா பண்றாங்க. அதனால ராகப்பிரியாவோட ஆதங்கமும் நியாயம் உண்மையானதுதான். பட் அதற்கு எதிராகவும் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பெண்களை மதிக்கக்கூடிய பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு 5% 10% இருக்கலாம். அது தானாக திருந்தவனுமா இல்ல எப்படி திருந்த போகுதுன்றதுக்கு வாதங்கள் இருக்கிறாலும் அது நிச்சயமா திருந்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்குது. அந்த நான் பார்த்த வரையில அந்த மருத்துவமனைகள்ல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. என்னுடைய மைத்துனருக்கும் என்னுடைய மாமனாருக்கும் அவர்கள் செய்த பணிவுரைகளை பார்க்கும்போது அவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அவ்வளவு சிறப்பா திரும்ப திரும்ப அவங்க கேட்கறது, அவங்க அவ்வளவு கனிவா இருக்கிறதெல்லாம் அதை மறக்கவே முடியாது. அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ராகப்பிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றும் மருத்துவமனைகளில் சேவை புரிந்து கொண்டிருக்கின்ற, நகைச்சுவைக்காக சொல்லுவேன், சகோதரரை பார்த்து ப்ரோன்னு வேணா நம்ம கூப்பிட்டுக்கலாம், ஆனா எல்லா சகோதரியும் சிஸ்டர்ஸ் என்று அந்த அன்போடு தான் கூறுகிறோம். காரணம் என்ன? அனைவருமே, இவர்கள் அனைவரும் நைட்டின்கேல் அம்மையார்கள் தான். ஒவ்வொருவரும் நைட்டின்கேல் அம்மையார்கள் தான். இன்றும் அவர்கள் நமக்கு அன்பை பொழிந்து சேவை புரிகிறார்கள். அவர்களும் வாழிய என்பதோடு ஐவர் பின்னூட்டம் முடிவு பெற்றது. நான் ஓர் நொடி எடுத்துக்கொள்ள அன்போடு உங்களை வேண்டுகிறேன். சகோதரியர் சொன்னப்ப தாய்மையை பற்றி சொன்னாங்க இல்லையா? ஒரு சின்ன கதை. 3வது மாடியில், பெரும் மாடியில் வசிக்கின்ற ஒருவரை கேலி செய்தார்கள் நண்பர்கள். டேய், நீ 3வது மாடியில் வசிக்கிற, ஆனாலும் என்ன, உன் ஒய்ஃபு சொல்றதானடா கேட்குற, வேற என்னடா நீ செய்கிற, உன் ஒய்ஃபு என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்குற என்று கேலி புரிந்தார்கள். அதில் ஒரு புத்திசாலித்தனமாக ஒன்று கேட்டார். சரி,
எல்லாம் ஆமா என்று அவர் சொன்னார். அந்த நண்பர், ஆமா ஆமா என் ஒய்ஃப் சொல்றதுதான் நான் கேட்பேன் எப்பவும் அப்படின்னு சொன்னாரு. உடனே புத்திசாலி என்று தன்னை கருதி கொண்ட ஒருத்தர் சொன்னாரு, சரி நான் அப்ப கேட்கிறேன், 3வது மாடியில தானே நீ வசிக்கிற, அங்க இருக்கிற ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு இல்லையா, அதை திறந்து விட்டு இதுல குதிங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாய் என்று கேட்டார். நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ன பதில் கூறியிருப்பார் என்று. அந்த நண்பர் உடனே கூறினார், நான் உடனே குதித்து விடுவேன். என்ன, 3வது மாடியிலிருந்து குதித்து விடுவாயா? இறந்து விடுவாயாடா? இறந்து விடுவாய்? இல்லை இல்லை, என் துணைவியார் 3வது மாடியில் கதவை திறந்து வைத்து குதி என்று கூறினால் கீழே வலைகளை கட்டி என்னை காப்பாற்றும் அதையும் செய்த பிறகுதான் இப்படி கூறியிருப்பார். நிச்சயமாக அதைத்தான் செய்த பிறகுதான் என்னை சோதிப்பது போன்று விளையாடுவார். எனவே நான் நம்பி குதிப்பேன் என்று கூறினார் என்று. என்றும் பெண்மை உயர்ந்தது உயர்ந்தது, அவர்களை வாழ்த்துவோம் வணங்குவோம் என்று கூறி இன்றைய பொழிவை பாருங்கள். நேரத்தை அப்படியே கண்ணோட்டமிடுங்கள். எவ்வளவு முன்பாக முடித்து விட்டோம். திருக்குறள் 2 வரிகளில் கூறியதை போன்று பலவற்றையும் சுருங்க கூறி விளக்க வைத்து விட்டோம். எனவேதான் காலத்தை இன்று நாம் அதிகமாக மிச்சப்படுத்தி விட்டோம். எனவே அதிலும் மகிழ்வோம். நாளை ஒரு பேராளுமையோடு மீண்டும் அனைவரும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.